பாபுன்னு ஒரு நாயோட குட்டி சேட்டையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நாள் பாபு ஒரு கறிக்கடையை பார்த்துச்சு. அங்கிருந்து ஒரு எலும்பு துண்டை தூக்கிட்டு வேகமா ஓடிடுச்சு. வர வழியில பாபுவோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சுவ. எங்களுக்கு கொஞ்சம் கூடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுவ. அஸ்கு புஸ்கு, நான் கஷ்டப்பட்டு அந்த கடையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்குலாம் தர முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிடுச்சு. சரின்னு எலும்பு துண்டை தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. வர வழியில ஒரு அழகான நதியை பார்த்துச்சு. அந்த நதியில பாபு மாதிரியே ஒரு முகம், அது வாயில ஒரு எலும்பு இருக்கத பார்த்துச்சு. சரி, இதுட்ட இருந்து இந்த எலும்பு தூக்கிட்டு போனா நம்ம 2 எலும்பு சேர்த்து சாப்பிடலாம்னு நினைச்ச நம்ம ஆள் என்ன பண்ணாப்புல, வேகமா தண்ணியில குதிச்சாப்புல. குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது நாயுள்ள எலும்பு இல்ல, அது அதோட பிம்பம்னு புரிஞ்சுக்குச்சு. ஆனா நதி பாபுவை தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பாபு தண்ணியில தத்தளிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கரைக்கு வந்துச்சு. ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம்டா சாமி அப்பா. இதுல இருந்து 2 விஷயம் புரிஞ்சிச்சு நண்பர்களே. ஒண்ணு, நம்ம கிட்ட ஏதாச்சும் சாப்பிட பொருள் இருந்தா அதை நம்ம கூட இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். இன்னொன்னு, நம்ம கிட்ட கொஞ்சமா ஏதாச்சும் பொருள் இருந்தா அது பொருளோ இல்ல காசோ எதுவா இருந்தாலும் இருக்கிறத வச்சு நம்ம வாழ கத்துக்கணும். அதை விட்டுட்டு பாக்குறதெல்லாம் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டா இருக்கிறத நம்மளை விட்டு போயிடும்.